வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சாக்ஷாத் அகத்திய மகரிஷிகிட்ட இருந்து நமக்கு நேரடியா கிடைச்ச ஒரு வழிகாட்டுதல். நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகளை எல்லாம் நீக்கி ஜெயிக்கிறதுக்கு அவர் சொல்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை முறை இது. வாங்க, அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு வழிகாட்டுதலோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரிதான். பாருங்க, மகரிஷி என்ன ஒரு ஆழமான வாக்குறுதி கொடுக்கறாருன்னு. பஞ்சமி திதியில ஈசனை வணங்குனா எல்லா தோஷமும் நீங்கிடும்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க விஷயம். சிம்பிள். ஆனா இந்த ஒரு வரியில தான் அத்தனை சக்தியும் அடங்கியிருக்கு. சரி, இந்த பூஜை முறையோட சக்தியை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது, இந்த வழிகாட்டுதல் நமக்கு எப்படி கிடைச்சது, இது எங்கிருந்து வந்தது, இத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான வலிமையை நம்மால உணர முடியும். பாருங்க, இது ஏதோ பழைய புத்தகத்திலேருந்து படிச்சு சொல்ற விஷயம் கிடையாது. இது ஜீவநாடி மூலமா கிடைச்சது. ஜீவநாடினா என்ன தெரியுமா? சாட்சாத் அகத்திய மகரிஷியே ஒரு மீடியம் மூலமா இப்போ இந்த காலத்துல நமக்கு நேரடியா சொல்ற ஒரு தெய்வீக செய்தி. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்னு. இது ஒரு லைவ் கம்யூனிகேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகரிஷி இத ஒரு அட்வைஸா சொல்லல, இது ஒரு உத்தரவு. ஆமாங்க, ஒரு கட்டளை. ஆனா இது மிரட்டலான கட்டளை இல்ல, நம்ம நல்லதுக்காக, பக்தர்களோட நலனுக்காக அவர் போடுற ஒரு அன்பு கட்டளை. இதுவே இதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும் இல்லையா? அதனால இதை நம்ம ரொம்ப ஸ்ரத்தையா எடுத்துக்கணும். சரி, அப்ப அந்த உத்தரவு என்ன? அது எப்படி செய்யணும்? வாங்க, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா பார்க்கலாம். செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஆனா அதோட பலன்கள் ரொம்பவே ஆழமானது. முதல்ல பஞ்சமி திதி அப்படின்னா என்ன? நம்ம கேலண்டர் படி அமாவாசை முடிஞ்சோம் இல்ல பௌர்ணமி முடிஞ்சோம் வர்ற 5வது நாள் தான் பஞ்சமி. வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். இந்த நாள்ல ஒரு விசேஷமான தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. தடைகளை எல்லாம் உடைக்கிற சக்தி. சோ இந்த வழிபாட்டை கரெக்டா அந்த நாள்ல தான் செய்யணும். அந்த நாளை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் ஸ்டெப். மகரிஷி சொல்ற வழிமுறை ரொம்பவே சிம்பிள். வெறும் 2 ஸ்டெப்ஸ் தான். 1, பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும். 2, அன்னிக்கு சிவபெருமான ஈசனை நல்லபடியா மனசார வழிபடணும். அவ்வளோதான். இதுக்கு பெரிய கஷ்டமான சடங்குகள்லாம் எதுவுமே கிடையாது. சரி, இவ்ளோ சிம்பிளான இந்த வழிபாட்டை ஏன் செய்யணும், இதனால என்ன கிடைக்கும், இந்த கேள்விக்கு மகரிஷியே பதில் சொல்றாரு. அவர் சொல்ற பலன்கள் நம்மளோட டெய்லி லைஃபோட ரொம்பவே கனெக்ட் ஆனது. இந்த வழிபாட்டோட முக்கியமான முதன்மையான பலன் என்ன தெரியுமா? அனைத்து தோஷங்களையும் நீக்கும் சொல்றாரு. தோஷம்னா என்ன? அது நம்ம உடம்புல வர பிரச்சனையா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், குடும்பத்துல சண்டையா இருக்கலாம், இல்ல நாம செய்யற எந்த வேலையிலையும் ஒரு தொடர் தடையா இருக்கலாம். இந்த வழிபாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை, அந்த தோஷத்தை வேரோட நீக்குது. இது ஒரு கம்ப்ளீட் கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி. இங்க பாருங்க, இந்த மாற்றம் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல நிறைய தடைகள், தாமதங்கள்னு இருந்திருக்கலாம். ஆனா இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும்? அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், தாமதங்கள் விலகும். கடைசியில நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி. மகரிஷி இதை ரொம்ப உறுதியா சொல்றாரு. இது ஒரே நாள்ல நடக்காது, ஆனா படிப்படியா உறுதியா நடக்கும். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வழிகாட்டுதல் யாருக்கெல்லாம் பொருந்தும்? இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தானா, இல்ல யார் வேணா செய்யலாமா? வாங்க, அதையும் தெளிவா பாத்திரலாம். மகரிஷியோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல நீங்கள் அனைவரும் செய்யலாம்னு சொல்றாரு. இதுல ஜாதி, மதம், ஆம்பள பொம்பளைன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. 2வது, இந்த நல்ல விஷயத்த அனைவருக்கும் சொல்லலாங்கிறாரு. அடுத்ததா, அகத்திய மகரிஷியோட பக்தர்கள் இத கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இத தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும்ன்றதுதான். ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் இங்க முக்கியம். அப்படி தொடர்ந்து செஞ்சா என்ன ஆகும்? பின்புதான் அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாத்தீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தொடர்ந்து வழிபடுறது. அதோட விளைவு வெற்றி. ரொம்ப நேரடியான ஒரு தொடர்பு. இது ஒரு நிபந்தனையே இல்லாத ஒரு மகரிஷியோட வாக்குறுதி. சரி, இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம வாழ்ற இந்த உலகத்துல தினமும் எத்தனையோ சவால்கள், பிரச்சனைகள். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முழு நம்பிக்கையோட விடாம தொடர்ந்து செஞ்சா அதனால எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.